கறி குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கதகதப்பான சூடில் உங்களுக்கு கம்பங்கூழ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். வணக்கம் வணக்கம். சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோவில் மிகவும் சத்துள்ள கால்சியம் போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கிய பாரம்பரியமிக்க கம்பஞ்சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கம்பை நம்ம 1-2 பொடிச்சு அதுவும் குக்கர்லேயே ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் கம்பங்கூழும் எப்படி சேர்த்து செய்யலாம் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். கம்புங்க நல்லா புடைச்சி ஜெலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துருக்க கம்பு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2-3 முறை நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க கம்பு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வரலாம். நல்லா தண்ணி இருத்து கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இப்படியே வடிய விட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா தண்ணி வடிய விட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சொட்டு கூட ஒழுவல. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை வடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், மேலே ஈரப்பதம் இருக்குதுங்க, ஆனால் தண்ணி இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ 1-2 நம்ம கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுட்ராகவும் இருக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். பாருங்கள், ரொம்ப பவுட்ராகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கரில் நம்ம எந்த கப்பில் கம்பு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கம்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. மாவு கொட்டினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடியை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் வச்சு ஒரு 5 விசில் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ 5 விசில் அடித்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நல்லா கேஸ் இறங்கிடுச்சு, நல்லா ஆறி இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது கொஞ்சம் ஆறிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்குங்க. கூழ் வேணும்னா நீங்கள் உடனே கூட நம்ம கரைச்சி குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு கூழ் வேணும்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்க்கறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி 1 டம்ளர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர், கெட்டியான தயிர் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு.
சேர்த்து இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக, தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக தெரியுது. இப்போ குடிக்க இது ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கதகதப்பான சூடில் உங்களுக்கு கம்பங்கூழ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணி கூடவே தயிர் கூடவே சேர்த்து கூட கரைச்சிக்கலாம். ரொம்ப சுவையான சத்தான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டிப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா உருட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா உருட்டி ஆச்சுங்க. இப்போ நம்ம ஒரு இலையில வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கறி குழம்பு வச்சுருக்கேன். கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஆற இன்னும் கூட டைட்டாகும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் இலக்கமாக தெரியுது. இன்னும் ஆறுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டைட்டாக சூப்பராக வரும். பாரம்பரியமிக்க நம்மளுடைய கம்பஞ்சோறு அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இதே போல் கேழ்வரகை வச்சு ஒரு களி எப்படி செய்கிறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.